வணங்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது. ஒரு புற போட்டு தாக்கு, வங்கக்கடல் எற போட்டு தாக்கு. தரங்கினியை பற்றி அவங்களே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. வந்திருக்காங்க, வேட்டையாட வந்திருக்காங்க 2 பேர். சிறப்பான தரமான சம்பவம் பார்த்து தரமாக இருக்க போது சம்பவம். சரிகம இசை கலைஞர்களோட ஆய்வுகளையும் நான் தான் உங்கள் ரூபா பிரகாஷ். இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக இந்திய பிரபலங்கள், பாடகர்கள், கலைஞர்கள் தொடர்ச்சியாக யாழ் நோக்கி வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் கரவட்டி மூத்த விநாயகர் ஆலயத்தினுடைய 8ஆம் திருவிழாவை சிறப்பிப்புக்கும் முகமாக தமிழ் சரிகமப்பா புகழ் சரத் சார்ஸ், அத்தோடு சூப்பர் சிங்கர் 7வது சீசனில் கலக்கிய பின்னணி பாடகி ரோஷினி ஆகியோர் இந்த இடத்திலே யாழ் விமான நிலையத்தின் ஊடாக யாழ் நோக்கி வருகின்றார்கள். அவர்களை வரவேற்கும் முகமாகவும் இந்த திருவிழா உபயகாரர்களோடு சரிகம இசைக்குழுவின் தலைவர் கருணா அவர்களோடும் வரவேற்பதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன். அவர்களை வரவேற்று அவர்களோடு சிறிய ஒரு நேர்காணலோடு சந்திக்கலாம். வாருங்கள், காணொளிக்குள் போகலாம். எப்படி ஒரு ப்ரொமோட் பண்ணுறீங்க? ரோஷினி மேம், ஹலோ, வெல்கம் டு யப்னா. தேங்க் யூ so much. ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா சரத்? நான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் ஜஃப்னாக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ஜஃப்னா ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க? வந்திருக்கேன் வேற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, பட் ஜஃப்னாக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னைலாம் இருக்குது வந்து இட்ஸ் வெரி கூல். ஸோ வெரி ஹாப்பி. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி வருது? ஒரு சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு பின்னணி பாடகியாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் டிவியில் ரொம்ப பார்த்து 2019வது வருஷமாக இருக்கணும், சூப்பர் சிங்கர் சீசன் 7 பார்த்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கிறீங்க யப்னாவில்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எப்போவுமே வந்து இங்கே வந்தாலே, ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலே வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ஒரு கச்சேரி பாடுறதோடைய சந்தோஷம் வந்து மேக்ஸிமம் இங்கே அந்த பீப்புளோடைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த கோயில் பற்றி நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்டு ஒரு பெரிய க்ரௌட் இருக்க போது உலகத்தில் நிறைய இடங்கள்லேருந்து இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி நடக்க போகுது இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறதுக்கும் அதில் பங்கேற்று. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. எனக்கு ஒரு 4 லைன்ஸ் ஒரு பாட்டு ஒன்று பாடிச்சுக்க. கண்டிப்பாக போட்டு தாக்கு சாங் தான் வந்து எனக்கு ரொம்ப ரெக்கக்னிஷன் கொடுக்கும். இன்றைக்கி படிப்பீங்களா? கண்டிப்பாக படிக்கலாமே. ஸோ ஹே போட்டு தாக்கு, ஒரு புற போட்டு தாக்கு, வங்கக்கடல் எற போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, சக்க போட்டு நிதம் போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, ஹிட் சாங் ஒன்று போட்டு தாக்கு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போட வர போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான பேண்டோட வேற பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். கருணா சாரோடைய இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழு சரிகமா இசைக்குழுவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் அண்ணாவோட பேசுவோம். கண்டிப்பாக. சரத் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம். வணக்கம். ரோஷினி வந்து மெகாந்தாஸ் நிறைய ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிக்கு ஐ திங்க் ஒரு 9-10 இயர்ஸ் இருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு திரைப்பட பின்னணி பாடகியாக ஷைன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஹிட் சாங் மாலை டம் டம். நீங்கள் சொல்லுங்கள் அந்த லேட்டஸ்ட் ஹிட்ஸ்னா அது மாலை டம் டம் ரொம்ப வைரலாக போச்சு. ரொம்ப இல்லாட்டி இப்போ ஜஸ்ட் நான் இது வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் போயிட்டு இருக்கு. எஸ்டிஆர் சாரோட செல்லக்குட்டி ராசாத்தி அந்த மாங்கல்யம் சாங் நல்லா போச்சு. செல்லக்குட்டி ராசாத்தி வேறு இன்னொரு ஃபேவரட்டுக்கு மறந்துட்டீங்க, கருப்பான கையாலே. மோஸ்ட் ஃபேவரட் இன்னைக்கு அது. அவர் நிறைய ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கும் இன்னைக்கு. சரத்துக்கும் எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். கருணவாய் கருணையம்பதி 7ஆம் திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு மாபெரும் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப்போகுது. கருணவாய் கருணையம்பதி
மூத்த விநாயகர் 7ஆம் வேட்டை திருவிழா. வேட்டை திருவிழா இன்றைக்கு. வேட்டை திருவிழா வேட்டைக்காரங்க கலக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. வேட்டையாட வந்திருக்காங்க 2 பேர். சிறப்பான தரமான சம்பவம் பார்த்து தரமாக இருக்க போது சம்பவம். சரிகம இசை கலைஞர்களோட அடித்து தூக்குறாமா? அடித்து தூக்குறோம், கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர் சிங்கர்லையும் சரி, சரிகமபாலையும் சரி, நல்லா உங்களோட பாட்டுகளில் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நேராக பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம் ஜாப்னா, அண்ட் ஈவினிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஷோக்காக. அண்ட் வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். ஒரு பாட்டு எங்களுக்கு 4 லைன்ஸ் பிடிக்காதுங்களா? எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த டெடிகேஷன் ரவுண்டாக இருக்கணும். அம்மாக்கா பாடின பாட்டில் ஒரு 4 லைன்ஸ். அம்மா என்றழைக்காது உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லை, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மாவை வணங்காது. சூப்பர் தேங்க்யூ. இப்போ போய்கிட்டு இருக்கிற சீசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள், எங்களுடைய சபேசன் தரங்கினியை பற்றி. சபேசன் வந்துட்டு லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். லைக் என்னோட சீசன்லேயே வந்து அட்டன் பண்ணார். அப்போ அவருக்கு கிடைக்கல. இந்த வாட்டி அவருக்கு கிடச்சிருக்கு. நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காரு, நல்லா பாடிட்டு இருக்காரு. அண்ட் தரங்கினி ஆல்சோ அவங்க கூட ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்களே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. தரங்கினியோட கான்ஃபிடென்ட் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நாங்கள் அதை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம் வந்ததில். இரவு நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாங்கள் உங்களோட பிறகு பேசுகிறோம். சென்னையிலேருந்து